வணக்கம் நண்பர்களே. காப்பி குடித்த டம்ளரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள். என்ன என்பது போல் வைதேகியை ஏறெடுத்து பார்த்தேன். உங்கள் பையனும் மருமகளும் நாளைக்கு காலையில் ஹனிமூன் முடிஞ்சு சிம்லால இருந்து திரும்பி வராங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவங்க தங்க ரூம் வேண்டாமா? அந்த ரூமில் தான் உங்கள் அம்மா தங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் இருந்தது போதும். அவங்கள ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். வாஸ்தவந்தான். 30 வருஷத்துக்கு முன்னால் என் தந்தை கட்டிய வீடு. பாத்ரூம் அட்டாச்சுடன் 2 படுக்கறைகள், ஹால், அதிலும் அட்டாச் பாத்ரூம் வசதி உண்டு. சமையலறை, டைனிங் ரூம், பூஜை அறை என்று விஸ்தாரமாய் கட்டப்பட்ட வீடு. இப்போது என் அம்மா தங்கி கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை தங்கியிருந்தது. நான் இருக்கும் படுக்க அறைதான் ஆரம்பத்தில் இருந்தே பயன்படுத்தி வருகிறேன். எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார். இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா. இப்போது தடால் என்று ஹாலுக்கு வரச் சொன்னால், அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருபவர் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவார். அதுவும் அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்காதா? தனக்கென்று இருக்கும் பிரைவசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள்? நினைக்கும்போது தொண்டை அடைத்தது எனக்கு. என்ன பதில் இல்லை? உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நானே உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகி வாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவி கேட்பது தான் சரி என மனதில் பட்டது. சரி வைதேகி, நீயே கேட்டுவிடு என்றேன். அடுத்த 5 நிமிடங்களில் வைதேகி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அத்தை என்று குரல் கொடுத்தாள். குரலை கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்திருந்தாள். நாளைக்கு காலையில் உங்கள் பேரனும் அவன் பொண்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க. அவங்க தங்க ரூம் வேண்டாமா? நீங்கள் காலி பண்ணி கொடுத்தா தானே அவங்க தங்க முடியும். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள். அவள் அறைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன். அம்மாவை பார்க்க பாவமாக இருந்துச்சு. பிரமை பிடிச்சது போல் உட்கார்ந்திருந்தாங்க. இதுவரை உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்திருந்தேன். என் கைகளை ஆதூரத்துடன் பற்றி கொண்டாள். அவள் கைகள் நடுங்கின. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஹாலுக்கு வர வேண்டாமா? இங்கே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சு ஒன்றை விட்டேன். அது கூடாதரா ராகவா, சின்ன சிறுசுக அதுக்கு ஹாலில் தங்க முடியாது. எனக்கென்ன, நான் உண்டி கட்ட ஹாலுக்கு தானே போக போகிறேன், வீட்டை விட்டு இல்லையே. அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுக முட்டி கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அம்மா தொடர்ந்தாள். ராகவா, நீ குழந்தையா இருந்தபோது இதே கட்டில் தான் என்னோட படுத்திருந்த. உடம்புக்கு முடியாமல் நான் இருக்கிற போது உங்கள் அப்பா சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டிலில் உட்காந்து தான் உனக்கு சாதம் ஊட்டுவார். எத்தனை தடவை அதெல்லாம் மறக்க முடியுமா? கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள். சட்டென என்னை நோக்கி திரும்பிய அம்மா, டே ராகவா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்கே தங்க விடுடா. நாளைக்கு காலையில் நான் ஹாலுக்கு வந்துடுறேன். என் கையை பிடித்து கெஞ்சியது. சரிம்மா, நீ படுத்து தூங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே தங்கினால் நான் ஓ என்று அழுது விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்து என் அறைக்கு திரும்பினேன். என் சிந்தனை பூராவும் அம்மாவை பற்றியே இருந்தது. அம்மா கூச்ச சுபாவம் உடையவள். யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள். உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடிதான் இருப்பாள். அதற்காகவே நாங்கள் யாரா இருந்தாலும் 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ இருந்துவிட்டு வெளியே வந்து விடுவோம். அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள். ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார். அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு. டிவி ப்ரோக்ராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமோ? நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது. இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. மகன் என்பதற்காக எனக்கு ஒரு பெரிய ரூம்பை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூம்பை காலி செய்து கொடு என கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள். ஆம், அம்மா நள்ளிரவே காலமாகிவிட்டாள். ஹாலில் இருந்து கொண்டுதான் அவஸ்தப்பட்டு அதனால் மற்றவர்களுக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள். அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன. அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன். வைதேகி என் அருகில் வந்து நின்றாள். என்ன, அம்மாவை பற்றி சிந்தனையா என்று கேட்டாள். நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளே தொடர்ந்தாள். பாவம் உங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். என்ன செய்கிறது என்றவள், ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்ன என்பது போல் அவளை பார்த்தேன். கடைசி வரை ஹாலுக்கு வரல. தன் ரூம்னு உரிமை கொண்டாடி அங்கேயே உசுரை விட்டுட்டாங்க. அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி. அம்மாவை வெளியேற்றணும்னு ரூம்பை கேட்டாளா, இல்லை பையனை வைக்கணும்னு ரூம்பை கேட்டாளா?
அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூம்பை கேட்டிருப்பாளா? அம்மா தனியாக இருந்தது அவளுக்கு பலவீனமோ? அம்மா நான் தனியாக இல்லை, பையனோட தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியலையே. அவளை அழைத்து, இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூம்பை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம்பு வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூம்பு காலி செய்து கொடு என கேட்டது தவறு இல்லையா என்று சொல்ல நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை. இது என்னுடைய கையதாகாத தனமோ? நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா ஆண்களும் இப்படித்தானா? பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களை இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது. பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா? ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்ன ஏன்னு கேட்க ஆள் இல்லை என்ற பாக்கியம் வயதுக்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக, வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனவிட்டு பேசுங்கள். அன்னையின் மடியில் தலை வைத்து அகருங்கள். தந்தையின் கரங்களை பிடித்து கொண்டு கடைவீதிக்கு செல்லுங்கள். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள். இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பார் என்பதை சொல்லிதான் தெரிய வேண்டுமா? இதைவிட வேறு புண்ணியம் வேண்டுமா? சில சந்தோஷங்கள், சில கனவுகள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.